ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது நம்ம வீடு. இன்றைக்கி நம்ம சேனலில் சுரக்காய் நிலக்கடலை பொரியல் செய்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுரக்காய் பொரியலுக்கு 2 சின்ன சுரக்காய் எடுத்திருக்கேன். வரமிளகாய் 6 எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் 2 பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை மல்லித்தலை தேவையான அளவு எடுத்துக்கலாம். இதுக்கு முக்கியமாக நிலக்கடலை தேவை. நிலக்கடலை 2 காய்க்கு நான் 150 கிராம் எடுத்திருக்கேன். இது ஏற்கனவே வறுத்த கடலை தான், இருந்தாலும் மறுபடியும் வறுக்கணும். நான் வீடியோக்குள்ளே எப்படின்றத சொல்கிறேன். சுரக்காயை நம்ம நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி தோல் நீக்கிட்டு, மேல் தோல் மட்டும் நீக்கினா போதும், ரொம்ப நீக்க வேண்டியதில்லை. தோல் நீக்கிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணலாம். ரொம்ப பெருசாக போட வேண்டாம், ரொம்ப கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக குட்டி குட்டியாக கட் பண்ணாலே போதும். இப்போ அடுப்பில் வடை சட்டி வச்சுக்கலாம். வச்சுட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் நிலக்கடலை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். நிலக்கடலை அதில் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்த கடலை நம்ம அப்படியே போட்டோம்னா நல்லா கிறிஸ்பியாக வராது. அதனால தான் நம்ம மறுபடியும் வறுக்கணும். இன்னும் நல்லா வறுத்து எடுத்தோம்னா தான் நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் நல்லாவே வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே வாணலியில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு போட்டுக்கலாம். அது பொரிஞ்ச உடனே நம்ம இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. வரமிளகாய் அது கூட நம்ம சேர்த்திக்கலாம். நான் 6 வரமிளகாய் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கூட சேர்த்திக்கலாம். மிளகாத்தூள் போடுவோம், அதனால் வரமிளகாய் நம்ம டேஸ்ட்டுக்காக போட்டால் போதும். இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நான் சின்ன சின்னதாக பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவைப்பட்டால் பூண்டு போட்டுக்கோங்க, இல்லை வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 10 பல் பூண்டு போட்டிருக்கேன். இப்போ வெங்காயத்தையும் அது கூட நம்ம சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வணக்கணும். வெங்காயம் வணங்குறதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துட்டு நம்ம வெங்காயத்தை நல்லா வணக்கிக்கலாம். மிளகாய் டேஸ்ட்டுக்கு தான் போடுறோம். அதனால் 2 வரமிளகாய் அல்லது 3 வரமிளகாய் போட்டிங்கன்னா கூட போதும். காரம் அதிகமாக வேணுங்கிறவங்க மட்டும் வரமிளகாய் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வணங்கிட்டுருக்குது. இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சுரைக்காயை நம்ம அதில் சேர்த்திக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணால் போதும், ரொம்ப பெருசாக கட் பண்ண வேண்டியதில்லை. சுரைக்காய் கட் பண்ணும்போது நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் நம்ம வணக்கிட்டே இருக்கும்போது அது அளவு கம்மியாயிடும். சுரைக்காய்க்கு தகுந்த உப்பு சேர்த்திக்கலாம். வணங்குறதுக்கு மட்டும் அளவாக நம்ம உப்பு சேர்த்து நல்லா சுரைக்காயும் சேர்த்து நம்ம நல்லா கலரி விட்டுக்கலாம். சுரைக்காய் தண்ணி விடும், அதனால் நம்ம தண்ணி சேர்த்தக்கூடாது. கொஞ்சம் நேரம் வணக்கிட்டே இருக்கணும். நல்லா வணங்கினதுக்கப்புறமா தான் நம்ம இதில் தண்ணி சேர்த்தணும்.
தண்ணி தேவைப்படாது சுரைக்காய்க்கு. அதனால் வந்து நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், சுரைக்காய் வந்து நல்லா தண்ணி விடுது. அதனால் நம்ம வந்து தண்ணி சேர்த்தக்கூடாது. இந்த தண்ணி வந்து சுண்டுற அளவுக்கு நம்ம வந்து நல்லா வதக்கிட்டே இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்க வேண்டாம், கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். பாருங்கள், கம்மியாயிருச்சு சுரைக்காய். நம்ம எவ்வளோ சுரைக்காய் போட்ட மாதிரி இருந்தது, ஆனால் வந்து சுரைக்காயோட அளவு கம்மியாயிருச்சு. அதனால தான் வந்து உப்பு கூட நம்ம கடைசியாக சேர்த்தணும். இதில் வந்து காரத்துக்கு மிளகாத்தூள் இதெல்லாமே வந்து சுரைக்காயெலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் போடணும். இப்போ வந்து நம்ம வந்து கடலையை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். வறுத்ததை வந்து நல்லா தோலெல்லாம் நீக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் சேர்த்து பொடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொரன்னு இருந்தால் போதும், ரொம்ப நைஸ் பண்ண வேணாம். அதே மாதிரி சூடாக இருக்கும்போது கடலையை வந்து நீங்கள் ஜாரில் போட்டு அடிச்சிங்கன்னா கட்டி பிடிச்சிரும், ரொம்ப ஒரு மாதிரி கொலன்னு ஆயிரும். அதனால் நல்லா ஆற வச்சுட்டு தோல் நீக்கிட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி கொரப்பாக இருந்தால் போதும், ரொம்ப நைஸாக வேண்டாம். இப்படி கொரன்னு போட்டு சேர்த்துனா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு சேர்த்து வதக்கி இருக்கிறதுனால சுரைக்காயில் வந்து உப்பு டேஸ்ட் இருக்கும், காரம் வந்து மிளகாய் போட்டிருக்கிறதுனால காரம் டேஸ்ட்டும் இருக்கும். அப்போ உப்பும் காரமும் இருக்கும், ஆல்ரெடி இருக்கும். நம்ம வந்து இதுக்கு மேலே நம்ம வந்து சேர்த்திக்கலாம், எப்படிங்கிறதையும் பார்க்கலாம். பாருங்கள், நல்லாவே கம்மியாயிருச்சு சுரைக்காய். பாருங்கள், நல்லா வதக்கிட்டே இருந்தோம்னா தண்ணி விடக்கூடாது. தண்ணி விட்டால் ரொம்ப கொதன்னு ஆகிடும். அதனால் தண்ணி விடாமல் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கும் போதே வந்து உங்களுக்கு முக்கால் பதமே வெந்து போயிடும் சுரைக்காய் சீக்கிரம் வெந்துடும். அதனால் வந்து இப்போ நம்ம வந்து வதக்கி வேக வச்சுக்கலாம், தண்ணி வேண்டாம். இப்போ வந்து நம்ம 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 3/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் சாம்பார் தூள், இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா கலக்கிக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் சேர்த்திக்கோங்க. நான் சாம்பார் பொடி வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறது தான். அதனால் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் 3/4 டீஸ்பூன் அளவு சேர்த்தாலே நல்லாயிருக்கும். நீங்கள் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்தி நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா கலரி விடணும், அதுதான் வந்து இந்த சுரைக்காய் வந்து டேஸ்ட்டே கொடுக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலரி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு நல்லா வேக வைக்கலாம். மூடி வைக்க வேண்டியதில்லை, ஏன்னா மூடி வச்சா இன்னும் அது நீர் சேர்த்துரும். அதனோட ஆவி தண்ணி வந்து சுரைக்காயில் பட்டு டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. அதனால் வந்து மூடி வைக்காமையே வேக வைக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு கூட தேவைப்பட்டால் உப்பு சேர்த்திக்கோங்க. எப்போவும் ஒரே மாதிரி நம்ம சமைக்கிறத விட இந்த மாதிரி விதவிதமாக செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சுரைக்காய்க்கு நிலக்கடலை போடுறதுனால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வந்து நம்ம சாப்பாட்லேயும் கலந்து பிசைஞ்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இல்லை அப்படின்னாலும் கடிச்சிக்கவும் நல்லாயிருக்கும். தயிர் சாதம்லாம் வச்சு இந்த சுரைக்காய் பொரியல் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ வந்து நல்லா தண்ணிலாம் சுண்டிருச்சு, காயும் நல்லா வெந்துருச்சு. நீங்கள் வெந்துருச்சான்னு நல்லா பார்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற நிலக்கடலை பொடியை வந்து அதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம தேவையான அளவு சேர்த்திக்கலாம், கொஞ்சம் நிறைய போட்டாலும் நல்லா தான் இருக்கும். நாங்கள் தேங்காய் பூ சேர்த்துவோம் இல்லைங்களா, தேங்காய் பூக்கு பதிலாக நம்ம வந்து நிலக்கடலை பொடி சேர்த்துறோம்.
இப்போ வந்து நல்லா சேர்த்திட்டு இன்னும் தேவைன்னா கூட நம்ம சேர்த்திக்கலாம். பாருங்கள் நல்லா கெட்டியாயிருச்சு. ரொம்ப கொல கொலன்னு இருக்க வேண்டாம். ஓரளவுக்கு இந்த மாதிரி இருந்தால் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சூப்பரான சுவையான சுரைக்காய் நிலக்கடலை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இது நம்ம வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உடனுக்குடனே நீங்கள் என்னோடய வீடியோவை பார்க்கலாம். தேங்க்யூ.